மிகவும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமான பொழுது எது என்று இனிமேல் என்னை கேட்பார்களானால் நான் நிச்சயமாக சொல்லுவேன். இந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி என்னுடைய கரிசல் மண்ணில் நான் இருக்கிறேன் அல்லவா, இந்த பொழுதுதான் எனக்கான பொழுது என்று நிச்சயமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பொழுதை எனக்கு உரிமையாக்கி இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு நான் இங்கிருந்தே வணக்கம் சொல்லுகின்றேன். காரணம், நம்முடைய இந்தியா மட்டும்தான் ஒவ்வொரு 10 அடிக்கும் ஒரு நிலத்தின் வாசனை, ஒவ்வொரு 10 அடிக்கும் ஒரு மொழியின் வாசனை, ஒவ்வொரு 10 அடிக்கும் ஒரு பண்பாட்டின் வாசனை என்று பலவிதமான வாசனைகளோடு கூடிய ஒரு தேசம் எது என்றால் உலகத்திலேயே நம்முடைய இந்தியா மட்டும்தான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு இன்றைக்கு நாம் இங்கே நிற்கிறோம். பொதுவாக உலகமயமாக்கம், தாராளமயமாக்கம், தனியார் மயமாக்கம், அந்த மாதிரியான கோட்பாடுகளால் எல்லா அடையாளங்களையும் அழித்தொழிக்கின்ற ஒரு வேளையில் இந்த உலகம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது நம்முடைய தமிழ்நாடு அரசு மட்டும்தான் நம்முடைய மொழியின் அடையாளங்களை, நம்முடைய மண்ணின் அடையாளங்களை மீண்டும் மீண்டும் மீட்டெடுப்பதற்கான இந்த மாதிரியான விழாக்களை, கருத்தரங்குகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது நமக்கான பெருமை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் இங்கே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்பது என்ற பாரதிதாசனாரின் வரிகளுக்கேற்ப இங்குள்ள தமிழர்கள் அத்தனை பேரும் ஒன்றாகி இருக்கிறோம் என்கின்ற பெருமை பொழுது இது என்கின்ற உணர்வில் நான், நீங்கள் என்பதெல்லாம் மாறி போய் நாமாகி நிற்கின்ற ஒரு பொழுது இது என்பதனால் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியும் பெருமையுமாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் என்னுடைய சிறிய வயதிலிருந்தே நான் எந்த படைப்பாளரை எல்லாம் கண்கள் விரிய விரிய பார்த்து கொண்டிருந்தேனோ, எந்த படைப்பாளரின் படைப்புகளை எல்லாம் வாசித்துக் கொண்டிருந்தேனோ, நேசித்துக் கொண்டிருந்தேனோ, சுவாசித்துக் கொண்டிருந்தேனோ, அத்தனை படைப்பாளர்களையும் கரிசல் இலக்கிய மாநாடு என்கின்ற இந்த நிகழ்வில் நான் ஒன்றாக சந்தித்தேன் என்பது எனக்கான மகிழ்ச்சி. எனவே அந்த நிலையில் இந்த கரிசல் பூமி தான் தமிழ் இலக்கியத்தின் தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய தமிழ் இலக்கியம் இந்த மண்ணில் இருந்து உருவாகி இருக்கிறது. நம்முடைய தமிழ் இலக்கியத்திற்கு அடையாளம் கொடுத்த பூமி எது என்றால் இந்த கரிசல் பூமி என்ற அந்த புரிதலோடு நாம் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறோம். பொதுவாக எந்த விழாவுக்கு, எந்த நிகழ்வுக்கு, எந்த கருத்தரங்குக்கு சென்றாலும் ஏற்கனவே பேசப்படுகின்ற அந்த பாடுபொருள், பேசுபொருள், கருத்தியல், இதை தாண்டி அந்த நிகழ்வில் வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய படைப்பாளர், ஒரு புதிய கவிஞர், புதிய சொல்லாளர், இப்படி யாரையாவது மீண்டும் அந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற வேலையை நான் தொடர்ச்சியாக செய்வேன். அந்த மாதிரி இன்றைக்கு ஆண்டாளுக்குள் நாம் பயணப்படுவதற்கு முன்னால் இன்றைய ஆண்டாளாய், இந்த 21ஆம் நூற்றாண்டின் புதிய ஆண்டாளாய் நம்முடைய தமிழ் மண்ணில் இருந்து ஒரு புரட்சி குயில் கேட்கிறது, ஒரு புரட்சி குரல் கேட்கிறது. அந்த புரட்சி குரலின் பெயர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி என்று அறியப்படுகிறது. அந்த புரட்சி குயிலின் பெயர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி. இங்க இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவருடைய இந்த கவிதை தொகுப்பு அன்னதான வரிசையில் செயற்கை நுண்ணறிவு, காலையிலிருந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல, கரிசல் இலக்கியத்தின் நோக்கும் போக்கும் என்று, அப்படியான ஒரு தலைப்பாக நீங்கள் இதை பார்க்கலாம். அன்னதானம் என்பது தமிழகத்தின் அடையாளம், அது நம்முடைய நோக்கு. ஆனால் போக்கு எப்படி இருக்கிறது என்றால் செயற்கை நுண்ணறிவோடு சேர்ந்து இருக்கிறது என்கின்ற அந்த பண்பாட்டையும் அறிவியல் வளர்ச்சியையும் சேர்ந்து சொல்கிறார் பாருங்கள் இந்த கவிஞர். இப்படித்தான் நீங்கள் எல்லாவற்றையும் அணுக வேண்டும் என்பதைத்தான் இதுவரைக்கும் பேசிய படைப்பாளர்கள் எல்லாம் உங்களுக்கு கருதுகோளாக சொன்னார்கள். நம்முடைய சோ தர்மன் ஐயா பேசும்போது சொன்னார், நீங்க சாப்பிடுற அதே ஹோட்டல்ல தான் நாங்க சாப்பிடுறோம், நீங்க பயணப்படுற அதே பஸ்ல தான் நாங்களும் பயணப்படுறோம், நீங்க சுவாசிக்கிற அதே காத்தை தான் நாங்களும் சுவாசிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு படைப்பாளர்களுக்கு என்று எப்படி ஒரு மாறுபாடான சிந்தனை வருகிறது என்றால் அந்த சிந்தனை வெறுமே இந்த பௌதீக கண்ணால் வருவதில்லை, பௌதீக கண்ணால் வருவதில்லை. மனசில் அந்த கண்ணை நீங்கள் திறந்து கொள்ள வேண்டும். அப்படி திறந்து கொண்டால்
இந்த மாதிரி அன்னதான வரிசையில் செயற்கை நுண்ணறிவு AI என்று சொல்கிறோம் அல்லவா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்முடைய கலாச்சாரத்திற்குள் ஊடுருவுகிறது என்கின்ற அந்த புதிய பார்வையை அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த தொகுப்பில் கொடுத்திருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான காத்திரமான ஒரு வரி இருக்கிறது தோழர்களே. தேரை செய்பவர், நம்ம பார்க்காத தேர் இல்ல, தேரை செய்பவர் தேரில் அமர்ந்தால் தெய்வம் நின்று தொழும். எப்படி இருக்கு பாருங்க, என்னமா ஒரு சமூக புரட்சி. நீங்க உள்வாங்கினீங்கன்னா கைதட்டல் கொடுங்க. ஏன்னா இந்த கைதட்டல் என்பது எனக்கான கைதட்டல் இல்லை. இந்த வரியை நீங்க அத்தனை பேரும் தேர் ஓடுகின்ற அந்த தெருக்களை பார்த்திருப்பீர்கள். தேரின் மீது ஏறி அமர்ந்து பூஜை செய்கின்றவர்களையும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் தேரை செய்த அந்த தொழிலாளி எங்கே போனான்? அந்த ஒரு கேள்வியை என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா? தேரை செய்த தொழிலாளி எங்கே போனான்? அப்படி என்றால் தேர் செய்து முடித்தவுடன் அவனுக்கும் தேருக்குமான ஒரு விலகல் வந்து விடுகிறது அல்லவா? அந்த விலகல் இருக்கக்கூடாது. அப்படி வந்தால்தான் அந்த சமூகம் சமத்துவ சமூகம் என்பதை அகிலா கிருஷ்ணமூர்த்தி இந்த ஒற்றை வரியில் நிலைநாட்டுகிறார். தேரை செய்பவர் தேரில் அமர்ந்தால் தெய்வம் நின்று தொழும் என்றால் மனிதர்கள் தான் உண்மையில் தெய்வங்கள் என்பதை அகிலா கிருஷ்ணமூர்த்தி இந்த 21ஆம் நூற்றாண்டின் சமத்துவ தர்மமாக நமக்கு கொடுக்கிறார். சமத்துவ தர்மம் எது என்றால் மனிதர்களை ஒன்றாக பார்ப்பது. நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் என்று இல்லாமல், நான் இறைவனுக்கு பிடித்த பிறவி நீ கீழானவன் என்று சொல்லாமல் எல்லோரும் சமம் என்று சொல்லுகின்ற அந்த சமத்துவ பார்வைதான் நமக்கு எதிர்காலத்துக்கான நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் படைப்பாளர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பார்வையில் பார்த்தால் ஆண்டாளை எப்படி பார்க்க வேண்டும், அந்த புதிய கோணமும் நமக்கு புரிய வரும். ஆண்டாளை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி அறிமுகம் செய்வது? குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் பெரியவங்களை விட்டுட்டு அவங்கள அட்ரஸ் பண்றேன், சரியா? ஏன்னா நமக்கான புரிதல் என்பது வேறு. இந்த குழந்தைகளை எப்படி வழிநடத்துவது இனிமேல் என்கின்ற ஒரு கருதியலுக்காகத்தான் நாம் இந்த கருத்தரங்கை நடத்துகிறோம். என்னும் போது ஆண்டாளை நீங்கள் எப்படி அணுக வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் மிக முக்கியம். யோசிச்சுட்டே இருக்கும்போது சிறிது நேரத்திற்கு முன்பு இங்க என்ன இசைக்கருவி வாசிக்கப்பட்டது? என்ன? பறை வாசிக்கப்பட்டது. பறை நம்முடைய சமூகத்தில் எப்படிப்பட்ட பார்வையில் உண்டானது என்பதை நீங்கள் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பறை என்பது கீழ்த்தட்டு மக்களின் இசைக்கருவி. பறை என்பது மரணத்தோடு சம்பந்தப்பட்டது. பறை என்பது தீண்டத்தகாதவர்களின் கருவி, இசைக்கருவி என்று சொல்லப்பட்ட அந்த உழைப்பு தொழிலாளர்களின் இசைக்கருவி என்று சொல்லப்பட்ட நிலையை மாற்றியவள் முதலில் ஆண்டாள் என்கின்ற அந்த புரட்சி பார்வையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பறை தருவான் என்று சொல்கிறாள். யோசிச்சு பாருங்க, அவள் வாழ்ந்திருந்த காலத்திலும் 7ஆம் நூற்றாண்டிலும் சமூகம் இப்படித்தான் இருந்திருக்கும். நாங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் எல்லோரும் பறை வாசிப்பவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று சொன்ன அந்த சமூகத்தில் ஆண்டாள் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கி காட்டுகிறாள். அதுதான் திருப்பாவையாக நமக்கு கிடைத்திருக்கிறது குழந்தைகளே, அதுதான் திருப்பாவை. அந்த திருப்பாவை என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மிக சமீபத்திய உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், RK நாராயணனின் மால்குடி டேஸ் படிச்சிருக்கீங்களா? RK நாராயணனின் மால்குடி டேஸ். அது இல்லை என்றால் நம்முடைய கி ராஜேந்திரன் ஐயா உருவாக்கி காட்டிய கோபல்ல கிராமம் படிச்சிருக்கீங்களா? கோபல்ல கிராமம், மால்குடி டேஸ். அப்புறம் நம்முடைய JK ரோலிங் எழுதிய ஹாரி பாட்டர் படிச்சிருக்கீங்களா? ஹாரி பாட்டர்ல தி விசார்டிங் வேர்ல்ட் என்று சொல்வார்கள். அவள் உருவாக்கிய அந்த புதிய உலகத்திற்கு பெயர் விசார்டிங் வேர்ல்ட். விசார்டிங் என்ன அர்த்தம்? ஒரு மாயாஜாலம் என்று அர்த்தம். அந்த மாயாஜாலத்தை தான் ஆண்டாள் திருப்பாவையிலும் உருவாக்கி இருக்கிறாள். யோசித்து பார்த்தால் ஆண்டாள் 7ஆம் நூற்றாண்டில் திருவில்லிபுத்தூரில் இருக்கின்ற அக்ரஹாரத்தில் துளசி வனத்தில் பிறந்த கவிதை வனம். துளசி வாசம் தான் அவளுடைய கவிதையில் வீசுகிறது. ஆனால் அவள் அக்ரஹாரத்தை தாண்டி ஒரு புதிய ஆயர்குடியை தன்னுடைய திருப்பாவையில் உருவாக்கி இருக்கிறாள் என்கின்ற புதிய சிந்தனையை நீங்கள் பெற்றாக வேண்டும். அதை தவிர இன்னும் ஒரு சமூகத்தின் சிந்தனையாக எது இருந்தது என்றால், ஆண்டாள் ஒரு புரட்சி பெண் என்று நாம் இப்போது கண்டுபிடித்திருக்கிறோம், இப்போது சொல்கிறோம், இப்போது கொண்டாடுகிறோம்.
ஆனால் அவளை அந்த நூற்றாண்டில் அவர்கள் புரட்சி என்று பார்த்தார்களா, ஆன்மீகம் என்று பார்த்தார்களா? அது ஒரு பெரிய கேள்வி. ஆன்மீகம்னா எந்த தளத்துல அவளை வைக்கணும், புரட்சினா எந்த தளத்துல கொண்டு போய் அவளை வைக்கணும்? இந்த ரெண்டு கேள்விதான் இருக்கு. ஆன்மீகத்தில் வைத்தவர்கள் என்ன செய்தார்கள்? அவளை ஒரு தெய்வ குழந்தையாக்கி கோயிலுக்குள் கொண்டு போய் கருவறையில் வைத்து விட்டார்கள். அதற்கப்புறம் என்னாச்சு? பெரியவர்கள் ஆண்டாளை கொண்டாடுகிறார்கள், ஆனால் இளைய தலைமுறையினர் ஆண்டாளிடமிருந்து விலகி நிற்கிறார்கள். காரணம், அவள் ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டவள் என்பதாக. அவள் ஆன்மீகத்தோடு சம்பந்தப்படவில்லை என்பதை நாம் திரும்ப திரும்ப உணர்ந்தாக வேண்டும். அவளுடைய தமிழ் என்பது அதுவரைக்கும் இருந்த தமிழ் இலக்கியத்தின் கருதுகோளை, கோட்பாடை முற்ற முழுக்க முறித்து போட்டது. அதிலும் குறிப்பாக பெண்கள் என்பவர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் திரும்ப திரும்ப சமையலறையோடு மட்டுமே சம்பந்தப்படுத்தப்பட்டார்கள், அடுப்படியோடு மட்டுமே சம்பந்தப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தொட்டிலுக்கும் கட்டிலுக்குமான வாழ்க்கையாக மட்டுமே இருந்த நிலையில் ஆண்டாள் இதை மாற்ற நினைக்கிறாள். அவள் ஒரு புதிய உலகத்தை, புதிய விசார்டிங் வேர்ல்டை உருவாக்க நிற்கிறாள். ஆனால் சமூகம் அவளை என்ன சொல்லும், அவளை எப்படி கொச்சைப்படுத்தும் என்கின்ற ஒரு சிந்தனையும் அவளுக்கு இருக்கிறது அல்லவா? அதனால் அவள் செய்த அந்த மாயம்தான் சமூகத்தின் பொது புத்தியில் எது ஏறி இருக்கிறதோ அந்த பொது புத்திக்கான கருத்தியலை தன்னுடைய கருத்தியலோடு சேர்த்து அவள் உருவாக்கி இருக்கிறாள். திருப்பாவையை என்கின்ற புதிய பார்வையை நீங்கள் பெற்றாக வேண்டும். சமூகம் ஒரு புராண கதையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. நம்முடைய ராமாயணம், மகாபாரதம் போன்ற அந்த புராணங்களையே திரும்ப திரும்ப அந்த குழந்தைகளுக்கு கொடுத்திருந்தது. ஆண்டாளுக்கு என்ன வயசு? உங்களை விட சின்ன குழந்தைமாவ, 12 வயசு, 10 வயசு, டீனேஜ் சொல்றோம்ல, அந்த டீனேஜை விடவும் குறைந்த வயதில் அவள் இந்த திருப்பாவையை எழுதுகிறாள் என்றால் எப்படிப்பட்ட ஞானத்தை அவள் உள்வாங்கி இருக்கிறாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருப்பாவை என்பது 12 வயதில் தன்னுடைய தோழிகளுக்காக அவள் எழுதுகிறாள். அதுல அவள் சொல்லாத கருத்துக்களே இல்லை என்பதுதான் மிக உண்மை. அறிவியல் இருக்கிறது, மக்களை பற்றிய புரிதல் இருக்கிறது, மக்களை எப்படி தலைமை பண்போடு வழிநடத்துவது, மக்களை எப்படி மடைமாற்றம் செய்வது, மக்களுடைய செக்குமாட்டு சிந்தனையில் இருந்து அவர்களை எப்படி மீட்டெடுப்பது என்கின்ற சிந்தனையை சொல்லுவதுதான் ஆண்டாளின் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் என்பதை நீங்கள் மறந்துவிட முடியாது. வெறுமே திருப்பாவைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 பாடல்கள் தான். நாச்சியார் திருமொழின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 143 பாடல்கள். இந்த 143 பிளஸ் 30 இந்த பாடல்களை மட்டுமே வைத்துக்கொண்டு 12 ஆழ்வார்களிலும் மிக உயர்ந்த ஒற்றை ஆழ்வாராக, பெண் ஆழ்வாராக யார் இருக்கிறாள் என்றால் ஆண்டாள் மட்டும்தான் இருக்கிறாள். குழந்தைகளே, ஆண்டாள் மட்டும்தான் இருக்கிறாள். எனவே நீங்கள் எத்தனை பக்கங்கள் எழுதுகிறீர்கள், எத்தனை பாடல்கள் எழுதுகிறீர்கள், எவ்வளவு நீளமாக எழுதுகிறீர்கள் என்பதெல்லாம் முக்கியம் இல்லை. எந்த கருத்தியலுக்காக நீங்கள் உங்களுடைய குரலை எழுப்புகிறீர்கள், எந்த கருத்தியலை உங்கள் சமூகத்துக்கு நீங்கள் சொல்லி தருகிறீர்கள் என்பதற்காகத்தான் ஆண்டாளை நாம் இன்னமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சரி, ஆண்டாள கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? உண்மையில சொல்ல போனா இப்படியான கருத்தரங்குகளில் நாம் தரிசிக்க இருக்கின்ற படைப்பாளர்கள் இவங்களை எல்லாம் பார்க்க மாட்டோமான்னு நாங்கெல்லாம் படிச்ச காலத்துல ஏங்கி இருக்கோம். குழந்தைகளே, ஏங்கி இருக்கோம். வள்ளுவர் எப்படி இருந்தார் சொல்லுங்க? தெரியுமா? தெரியாது. கம்பன் எப்படி இருந்திருப்பான் தெரியுமா? இளங்கோவடிகள், காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் தெரியாது. ஆனா இன்றைய இலக்கியத்தின் அடையாளங்களாக இருக்கக்கூடிய படைப்பாளர்கள் எல்லோரும் இங்கே வந்து இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அத்தனை பேரையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டாமா? உருவத்தோடு சேர்ந்து உள்வாங்கிக் கொண்டால்தான் உங்களுக்குள் ஒரு விதை விழும். அந்த விதை இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் இல்லை, ஒரு நாள் நிச்சயமாக மிகப்பெரிய விருட்சமாக உருவாகும் என்பதனால் தான் இதை போன்ற கருத்தரங்குகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கின்ற அளவில் நீங்கள் புரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய்யுங்க. சரியா? இதே இடத்துல ஒரு திரைப்பட துறையிலிருந்து வந்து யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தா நீங்க இவ்வளவு சத்தம் பண்ணுவீங்களா? சத்தம் பண்ணுவீங்களா? இல்ல இல்ல.
அவங்க சொல்ல போற ஒரு வார்த்தை 2 வார்த்தைக்காக நாம அப்படியே குலவை இடுதல் ஐயா சொன்னார்ல, அந்த மாதிரி ஓன்னு கத்துவமா இல்லையா? அப்படியான நிலையில் நீங்கள் படைப்பாளர்களையும் உள்வாங்க பாருங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆண்டாளை கரிசல்காரியாக நாம் நினைக்கலாமா? காலையிலிருந்து நிறைய படைப்பாளர்கள் பேசினாங்க. கரிசல் மண், கரிசல் மண், கரிசல் வார்த்தைகள், கரிசல் வாழ்க்கை, கரிசல் உணவு, கரிசல் சிந்தனை அப்படின்னு எல்லாம். ஆண்டாள் அந்த மாதிரி கரிசல் சிந்தனையோடு உள்ள ஒரு பெண்ணா அப்படின்னு எனக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கரிசல் பூமினா கந்தக பூமி, கரிசல் பூமினா எரிமலையாக வெப்பம் கொடுக்கக்கூடிய ஒரு பூமி, கரிசல் பூமினா வானம் பார்த்த பூமி, கரிசல் பூமினா பட்டாசு பூமி, கரிசல் பூமினா நெருப்பு பூமி, கரிசல் பூமினா உழைப்பாளர்கள் பூமின்னு எல்லாரும் சொன்னாங்களா இல்லையா? அப்படின்னா ஆண்டாள் பாடுகின்ற திருப்பாவையில் அவள் வடித்து காட்டுகின்ற உலகம் எப்படி இருக்கிறது, குறிப்பாக பெண்களுக்கு? அதைத்தான் நாம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். கூர்ந்து அவதானித்தால் ஒன்று புரியும். என்னன்னா, ஆண்டாள் பாடிய திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் பெண்களின் உயர்வை கொண்டாடுகின்ற ஒரு தொகுப்பு. அவள் திரும்ப திரும்ப சொல்லுகிறாள், எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று ஒரு கேள்வியை கேட்கிறாள் என்றால், பெண்களே நீங்கள் வெறுமே மூச்சு விடுவதும் மௌனமாக இருப்பதும் கழுத்தில் தாலி வாங்கிக் கொள்வதும் குழந்தை பெற்றுக் கொள்வதும் செத்து போவதும் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையா? அந்த பௌதீக உறக்கத்தில் இருந்து, அந்த மயக்கத்தில் இருந்து நீங்கள் மீண்டெழுங்கள், விழித்தெழுங்கள் என்பதைத்தான் அவள் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்ற ஒரு கேள்வியாக கேட்கிறார். அவள் கேட்பது வெறுமே பௌதீக உறக்கம் இல்லை, கண்ணை மூடிக்கிட்டு கட்டில படுத்து தூங்குற தூக்கத்தை அவள் சொல்லவில்லை. அப்படி சொல்வதற்கு ஒரு ஆண்டாள் தேவையில்லை, ஒரு திருப்பாவையும் தேவையில்லை. ஆனால் அந்த திருப்பாவைக்குள் ஆண்டாள் ஒரு பெண்ணுக்கான முன்னேற்ற சுவடியை, பெண்ணுக்கான வாழ்வியல் சுவடியை நீ வெறுமே தூங்கி கழிப்பதற்காகவும் அலங்காரம் செய்து கொள்வதற்காகவும் பிறந்தவள் இல்லை என்று பார்த்தால், அந்த 30 பாடல்களையும் 5 பாடல்களாக நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு 5 பாடல்லையும் இப்ப உள்ள கார்ப்பரேட் செட்டப்னு சொல்லுவோம்ல, கார்ப்பரேட் செட்டப்ல யார் இருப்பா? ஒரு ப்ராஜெக்ட் அலாட் ஆகுதுன்னா ஒரு டீம் லீடர் இருப்பாங்களா இல்லையா? டீம் லீடர் இருப்பாங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்கப்பா. டீம் லீடர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே டீம் மெம்பர்ஸ் அலாட் ஆவாங்களா இல்லையா? அந்த டீம் மெம்பர்ஸ் 10 பேர்னு வச்சுக்கோங்க. 10 பேரும் ஒரே சிந்தனையோட இருப்போமா? எடுத்த உடனே இருப்போமா? இல்ல. அவங்களுக்கு 10 விதமான சிந்தனைகள் இருக்கும். அந்த 10 விதமான சிந்தனைகளையும் சரிவர நிவர்த்தி செய்து அல்லது நாம் சமாளித்து அத்தனை பேருக்கும் ஒரு கருத்தியலை நாம் உள்ளே கொடுக்க வேண்டும். என்ன கருத்தியல் அது? இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட், இதுதான் டைம் ஃப்ரேம். என்ன ப்ராஜெக்ட்? கண்ணனோடு சேர்வது. கண்ணனோடு சேர்ந்தால் என்ன வரும்? பறை தருவான். பறைனா என்ன? இப்ப வாசிச்சாங்களே அந்த பறையா என்றால் பெண்ணுக்கான வாழ்வியலுக்கான வெற்றி பறை. குழந்தைகளே, வெற்றி பறை. அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறார். அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கான பறை கிடைக்கும் என்றால், பறை என்பது உங்களுக்கான வெற்றி என்கின்ற அடையாளம். சரி, இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி ஜெயிக்கிறது? முதல்ல தோழிகளை போய் எழுப்புகிறார். தோழிகளை எழுப்புகிறாள் என்றால் நம்முடைய ஐம்புலன்களை அவள் எழுப்புகிறாள்பா. நீ உடனே போய் நாளைக்கே ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டு கதவையா தட்டாத. அவள் சொல்லுகின்ற தோழி என்பவள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஐம்புலன், கண், காது, மூக்கு, செவி, வாய் என்று அத்தனையும் மழுங்கடித்துக் கொண்டு உறக்கத்தில் ஆழ்த்தி வைத்துக் கொண்டு பெண்கள் இல்லாமல் இருக்கின்ற ஒரு இருப்பை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல. நாம வெறுமே சுவாசிக்கிறோமே தவிர அந்த சுவாசத்துக்கு யாராவது அர்த்தம் கொடுப்பதை போல் இது என்னுடைய இலக்கு, இதுதான் என்னுடைய லட்சியம், இதுதான் என்னுடைய அடையாளம் என்பதாக ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொள்கிறோமா என்ற ஒரு கேள்வியை முதல்ல நீ கேளு. அதனால்தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் ஆரம்பிக்கிறார். உடனே வியாக்கியானம் சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? மதி நிறைந்த நன்னாள்னா பௌர்ணமி நிலவில் உள்ள நன்னாள் அப்படிங்கிறாங்க. அது எவ்வளவு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு சிந்தனை என்பதை நீங்க திரும்ப திரும்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மார்கழி திங்கள், திங்கள்னா சந்திரன் இல்ல, மார்கழி மாசத்துல
மதி நிறைந்த நன்னாளால் ஆரம்பத்திலேயே சொல்றா. ஏன்னா என்னுடைய சிந்தனை முழுக்க, என்னுடைய அறிவு முழுக்க, என்னுடைய மதி முழுக்க நான் விழிப்புற்று விட்டேன். இது இந்த செக்கு மாட்டு சிந்தனை என்னுடைய வாழ்க்கை இல்லை, என்னுடைய சுவாசத்துக்கு ஒரு அடையாளம் கொடுக்க போகிறேன் என்கின்ற ஒரு சிந்தனையை நான் பெற்றுவிட்டேன். அதுதான் இப்போது என்னுடைய மதியை நிறைத்திருக்கிறது என்பதுதான் மதி நிறைந்த நன்னாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருப்பதால் தான் என்னால் வெற்றி பெற முடியும். சரி, அப்போ கண்ணு கிட்ட எல்லே இளங்கிலேயே இன்னும் நீ உறங்குதியோ அப்படின்னா, நீ முன்னாடி ஜெயிச்சவங்களை எல்லாம் பார்க்காம, உனக்கு முன்னாடி சாதனை செய்துட்டு போனவங்களை எல்லாம் பார்க்காம, இப்படி வெற்று வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கே அப்படின்னு கண்ணு கிட்ட சொல்லு, வாய் கிட்ட சொல்லு, காது கிட்ட சொல்லு, மனசு கிட்ட சொல்லு, அறிவு கிட்ட சொல்லு அப்படின்னு அவ சொல்லி தர்றா. அப்போ காலையில நாம இழுத்து போத்தி தூங்குறோம்ல, அந்த தூக்கம் என்பது கட்டில் மீது நாம் உறங்குகின்ற பௌதீக உறக்கம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை மறந்து போய் நமக்கு ஒரு 5.5 அடி உயரம் கிடைச்சிருக்கு, கை கால் எல்லாம் நல்லா இருக்கு, சிந்தனை இருக்கு, ஆரோக்கியமா இருக்கும், படிக்கிறோம், வேலை பார்க்கிறோம், நல்ல பெற்றோர்கள், நல்ல குடும்பம், நல்ல மண், நல்ல பூமி, நல்ல ஊர், இத்தனையும் கிடைச்சும் கூட நான் ஒரு தண்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுதான் உறக்கம் குழந்தைகளே, அதுதான் உறக்கம். அதைத்தான் ஆண்டாள் தட்டி எழுப்புகிறார். ஐம்புலன்களை எழுப்புறாளா? ஒவ்வொரு தோழியா போய் போய் சொல்லி அவங்க கேக்குறாங்க, நாங்க எழுந்திருக்கிறதுனால எங்களுக்கு என்ன பயன், என்ன பிரயோஜனம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொரு தோழிக்கும் அவ சொல்றா, அங்க பறவை விழிச்சாச்சு, பறவை கத்துது, சூரியன் விழிச்சாச்சு, ஆனிரைகள் விழிச்சாச்சு, அவங்க மேய போறாங்க, நீ இன்னும் எழுந்திருக்காம தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு அவங்கள்ட்ட கேக்குறான்னா, அது எல்லாமே நம்முடைய ஐம்புலன்களிடம் ஆண்டாள் கேட்கின்ற கேள்வி. இதை நீங்க இன்னொரு விதமா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவள் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவில்லிபுத்தூர் என்கின்ற கரிசல் பூமியில். அவள் காட்டுகின்ற உலகம், அந்த பூமி, அவள் வடித்து காட்டுகின்ற அந்த மிக செழுமையான ஒரு இடம் இருக்கிறது அல்லவா, அது கரிசல் பூமி இல்லை. அதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். கரிசல் பூமி என்பது ஆணிரைகளின் பூமி தான், மாடு கன்று வளர்க்கின்றவர்களின் பூமி தான். ஆனா இவள் சொல்லுகின்ற அந்த செல்வ செழிப்பு அங்க இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அவள் காட்டுகின்ற பெண்கள் எல்லோரும் செல்வ செழிப்பாக நந்தகோபாலனுடைய செல்வ செழிப்புள்ள மாளிகையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் கரிசல் பூமியில் இருக்கின்ற பெண்கள் வெறுமே எந்திரம் போல உழைத்து கொண்டே இருப்பவர்கள், திரும்ப திரும்ப ஓடாய் தேய்ந்து கொண்டே இருப்பவர்கள், திரும்ப திரும்ப வேறு சிந்தனையே இல்லாமல் சமூகத்துக்கு நான் என்ன பங்களிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்னும்போது அதை மடைமாற்றம் செய்வதுதான் ஆண்டாளின் ஒற்றை சிந்தனையாக இருக்கிறது. அதனால்தான் அவ சொல்றா, இப்படி நாம் நோன்பு நோற்றால், நோன்பு சொல்றாளா? நோன்பு எவ்வளவு நாள் சொல்றா? 30 நாள். மார்கழிக்கு பாசுரங்கள் தான் கணக்கு. நம்ம என்ன சொன்னோம்? முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு, பறை தர வேண்டும், வெற்றி பெற வேண்டும், புகழ் பெற வேண்டும், அதுதான் என்னோட ப்ராஜெக்ட். அதுக்கு டீம் மெம்பர்ஸ் அலாட் பண்ணியாச்சு, ஒவ்வொரு தோழியா கூட்டிட்டு போறா. டைம் ஃப்ரேம் என்ன? 30 நாள், ஒவ்வொரு நாள் ஒரு பாசுரம். நம்முடைய மனோ தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீ ஏதாவது ஒரு குறிக்கோளை கையில் எடுத்துக்கொண்டால், மனதில் நினைத்து கொண்டால் 30 நாள் அது இருந்தா போதும், உன் மனசு தானாகவே அதன் பின்னால் செல்ல ஆரம்பித்து விடும். அதற்கப்புறம் நீ அதை தடுத்தால் கூட அந்த கணக்கு அல்லது அந்த மனசின் ஏக்கம் அல்லது மனசின் துடிப்பு, மனசில் இருக்கக்கூடிய நெருப்பு உன்னை துரத்த ஆரம்பிச்சிடும். அதனால நீ ஓட ஆரம்பிச்சிருவ என்று சொல்கிறார்கள். அப்படித்தான் ஆண்டாள் இந்த கணக்கை சொல்கிறார். அதனால அதுக்கு முதல்ல அவ சொல்ற கணக்கு என்ன தெரியுமா? 2வது பாசுரத்துல சொல்றா, நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், அப்புறம் என்ன சொல்றா? நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியும். சொல்றாளா இல்லையா? செய்யாதன செய்யும், தீக்குறளை சென்றோதும். அப்படின்னா என்ன? நாம ஒரு இதுதான் என்னோட இலக்கு, இப்படி என்ன வச்சுட்டே நான் சொல்றேன் பாருங்களேன். கல்லூரி படிக்கிற காலம், எழுத வேண்டும், எழுத்தாளராக வேண்டும், பேச வேண்டும், பேச்சாளராக வேண்டும், கவிதை எழுத வேண்டும், கவிஞராக வேண்டும்,
சமூகத்துக்கான என்னுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் எனக்கான இலக்குகளாக நான் வைத்திருந்தேன். அப்போ என்னை சுற்றியுள்ள சமூகம் என்ன சொல்லுச்சு? என்னுடைய பெற்றோர்களிடம், நெல்லையில் இருந்த என்னுடைய பெற்றோர்களிடம் சொல்லுச்சு, பொண்ணு சிந்திக்க விடாத, பொண்ணு பேச ஆரம்பிச்சுட்டா பிரச்சனை, பொண்ணு எழுத ஆரம்பிச்சுட்டா பிரச்சனை, பொண்ணு மேடை ஏறி பேசிட்டா எவன் கல்யாணம் பண்ணிப்பான், பெண்ணு இப்படி எல்லாம் சுதந்திரமா இருந்தா சமூக நாலு பேசும். எல்லாவற்றையும் புறம் தள்ளுங்கள் குழந்தைகள், எல்லாவற்றையும் புறம் தள்ளுங்கள். சமூகம் பேசிக்கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய இலக்கை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதற்கான குறியீடுகளைத்தான் ஆண்டாள் சொல்கிறாள். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். அப்படின்னா தீக்குறளை சென்றோதோம்னா என்ன அர்த்தம்? திருக்குறள்னு சொல்வீங்களா? இல்ல, தீக்குறள் என்பது உனக்கு தெரியுமா அவன் உன்னை பத்தி இப்படி சொல்லிட்டான், உனக்கு தெரியுமா உங்க பொண்ணு இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கா, அதுக்காக நம்ம பதறுவோம்ல, ஐயோ ஐயோ அப்படின்னு. உடனே நாம என்ன சொல்லுவோம்? எனக்கு தெரியாத அவளை பத்தி, அவ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கா, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இப்படி எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. நம்ம திரும்ப சொல்வோம்ல, இந்த மாதிரி பேசுவதைத்தான் தீக்குறள் என்று ஆண்டாள் சொல்கிறார். ஏன் தீக்குறள்னா, குறள் சின்னதா இருக்கு, ஆனால் அது முற்ற முழுக்க இப்படியெல்லாம் நாம் பேச ஆரம்பித்தால் நெருப்பை போன்று நம்மை சுட்டெரித்து விடும் என்பதனால் தான் தீக்குறளை சென்று ஓதோம், பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். அதை தவிர நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் என்றால் அந்த இலக்கு தான் நமக்கான அடையாளமாக இருக்க வேண்டும், நமக்கான அலங்காரமாக இருக்க வேண்டுமே தவிர மை இட்டுக் கொள்வது, பால் உண்ணுவது, சோறு உண்ணுவது, நெய் உண்ணுவது, பட்டுப்புடவைகளை அணிந்து கொள்வது, நகைகளை அணிந்து கொள்வது, இதிலிருந்தெல்லாம் விலகி இரு. உன்னுடைய வெற்றி உனக்கு வாய்த்த பின்பு அந்த வெற்றி மாலை தான் உனக்கான ஒற்றை அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டாள் பாசுரத்துல சொல்றார். அதனாலதான் அவ ஆரம்பத்திலேயே பெண்களுக்கானதைத்தான் சொல்றா. அவ ஏன்னா பெண்கள் என்ன சொன்னாங்க? சமூகம் என்ன சொல்லுச்சு? பெண்களை நீ அலங்காரம் செஞ்சுக்கணும், கண்ணுல மை பூசிக்கணும், பூ வச்சுக்கணும், எப்பவும் தோல் பளபளன்னு இருக்கிறதுக்காக நெய் சாப்பிடணும், பால் சாப்பிடணும் சொல்லிச்சா இல்லையா? அப்படியெல்லாம் இல்லாமல் நான் என்னுடைய இலக்கில் தெளிவாக இருப்பேன் என்றால் நீங்கள் அத்தனை பேரும் ஆண்டாள் சொல்லுகின்ற அந்த புதுமை பெண்களாகத்தான் இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பாடல்களை சொல்லிக்கிட்டே போலாம், ஒவ்வொன்றையும் வித்தியாசமா பார்க்கலாம். இத பாருங்களேன், இது ஒரு மிக அருமையான பாடல். பாசுரம் 16ல மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான், தூயோமாய் வந்தோம்னு ஒரு வார்த்தையை சொல்றா. உடனே வியாக்கியானம் சொல்றவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? தூயோமாய் வந்தோம்னா காலையிலேயே நீங்க அந்த பஜனை பாடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சு முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. இப்படி தக்கையாக புரிந்து கொள்வதற்கு திருப்பாவை வேண்டுமா, அல்லது இப்படி தக்கையாக ஒரு விஷயத்தை சொல்வதற்கு ஆண்டாள் வேண்டுமா? அதுதான் நம்மளோட கேள்வி. அப்ப தூயோமாய் வந்தோம் அப்படின்னா எனக்கு வேற எந்த சிந்தனையும் கிடையாது. என்னுடைய ஒற்றை சிந்தனை எனக்கான அடையாளத்தை நான் எப்படி பெறுவது என்பது மட்டும்தான். அந்த அடையாளம் என்பது என்ன? அது மிக முக்கியம். என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என்னை பெற்றெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் என்பது என்னுடைய அடையாளம். ஆனால் அது மட்டும் போதுமா? அதற்கப்புறம் திருமணம் நடக்க போகிறது. அந்த திருமணத்தின் மூலமாக இன்னாருடைய மனைவி என்கின்ற ஒரு அடையாளம் வரப்போகிறது. அந்த அடையாளம் போதுமா? இப்படியான வெற்று அடையாளங்களை நாம் விட்டுவிட்டு தூயோமாய் வந்தோம் என்றால் எனக்கான அடையாளம், நான் இந்த பிறவியில் வந்திருக்கிறேன், நான் இப்படியான ஒரு அடையாளத்தை பெற விரும்புகிறேன் என்பதை நீங்கள் உன்னுடைய இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இந்த பாசுரங்கள் என்று ஆண்டாள் திரும்ப திரும்ப சொல்றார். அதே தவிர அவளோட
நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழியில 143 பாடல்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான சில பாடல்களை மட்டும் நான் சொல்றேன். வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான், நின்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். இந்த பூரண பொற்குடம் வைத்து இத வியாக்கியானம் சொல்றவங்க எல்லாம் எப்படி சொல்றாங்க? கண்ணன் வரான், உடனே 1000 யானைகளை வர வச்சு அவனுக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க, தோரணம் கட்டி இருக்கு அப்படின்னு எல்லாம். இதை மாத்தி பாருங்க குழந்தைகளே. என்னன்னா, உங்களுடைய நோக்கத்தில், உங்களுடைய லட்சியத்தில், உங்களுடைய இலக்கில் நீங்க ஜெயிச்சாச்சு. ஜெயிச்ச உடனே நீங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல, சினிமால டிவில எல்லாம் ஒரு திரைப்படத்தோட வெற்றி விழா நடக்குதுன்னா என்ன நடக்கும்? ஒரு திரைப்படத்தோட வெற்றி விழா யோசிச்சு பாருங்க. ஒரு ஹீரோ வர்றாரு, ரசிகர்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அப்புறம் நிறைய விளக்குகள் இருக்கு, தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கு, மாலைகள் கட்டப்பட்டிருக்கு. இதைத்தான் ஆண்டாள் சொல்றா. தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் என்றால், அப்படியான தோரணங்களை பொதுவாக இந்த சமூகம் ஆணின் வெற்றிக்குத்தான் செய்கிறதை தவிர ஆணின் வெற்றியைத்தான் சமூகம் கொண்டாடுகிறதை தவிர பெண்ணின் வெற்றியை யாரும் கொண்டாடுவதில்லை என்னும் போது அந்த பெண்ணுக்கான வெற்றியை நாமே கொண்டாடி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இப்படியான நோன்பை நீங்கள் நோக்க வேண்டும் என்று ஆண்டாள் சொல்கிறார். அதனால வாரணம் 1000 சூழ வலம் செய்து என்பது நாம் சாரி தொண்டை போச்சு எனக்கு. இன்னொரு பாசுரம், மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்குள் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். தலை சுத்துது அப்படியே. சாரி, ஆண்டாளின் திருப்பாவையும் ஆண்டாளின் பாடல்களும் மிக வித்தியாசமான கோணத்தில் பார்க்க வேண்டியது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மயக்கம் வருது, மயக்கம் வருது.